செருப்பு தானே வேணும், இந்தா புடிச்சுக்கோ. யார் அது? ஐயோ, ஒழுங்கா சொல்லுங்க, யார் என்ன செருப்பால அடிச்சது? சொல்லிதான் நீங்கப்பா, ப்ளீஸ் பா. சொல்ல மாட்டீங்களா? ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் சகப்புட்டு சட்டி ஆவப்புற கட்டி. என்னால கால் நவுத்த முடியல. என்னாலயும் நவுத்த முடியல. ஐயோ அண்ணா, உன் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு சாமியார் வந்து கல்லா மாத்திராருண்ணா. என்னடா சொல்ற? சரி வாடா போய் பாப்போம். அண்ணா தோ பாருங்கண்ணா. அப்பா, தம்பி, தங்கச்சி, இவங்க எல்லாரும் கல்லா மாத்தின சாமியார் எங்கடா? அங்க இருக்காருண்ணா. சாமியாரே, ஏன் டீம் பசங்க எல்லாரும் கல்லா மாத்தின? இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன செருப்பால அடிச்சிட்டாங்க, என் ஜானத்தை கடிச்சிட்டாங்க. அதனாலதான் இவங்களை கல்லா மாத்தினேன். சாமியாரே, இவங்க யாரும் வேணுமுக்கே பண்ணிட மாட்டாங்க சாமியாரே. தயவு செய்து மன்னிச்சிடுங்க சாமியாரே. இவங்க எப்படியாச்சும் பழைய படி மாத்திருங்க. அதெல்லாம் மாத்த முடியாது, ஒழுங்கா ஓடினா இல்லனா உங்களுக்கு கல்லா மாத்திடுவேன். மாத்த முடியாதா? இப்போ ஒன்னு என்ன பண்றேன்னு பாரு. ஒழுங்கா மந்திர கோலை கொடுத்துருங்க, இல்லனா சாபத்துக்கு ஆளாயிடுவீங்க. இந்த மந்திர கோலை வச்சு தானே இவ்வளவு ஆட்டம் போட்ட. இந்த மந்திர கோலை உடச்சா நீ வெத்து வெட்டு. இப்ப பாரு இந்த மந்திர கோலை என்ன பண்றேன். அண்ணா எல்லாரும் பழைய மாரி மாட்டாங்க. எப்படின்னா எங்களை பழைய படி மாத்தினா? உங்களை கல்லாக்கின மந்திர கோலை உடச்சா நீங்க பழைய மாதிரி மாட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கனவா? கடை வாங்க தெரியுதுல, வாங்கின கடை திருப்பி கொடுக்க தெரியாது. சோத்துல உப்பு போட்டு திங்கிறியா இல்லனா வேற ஏதோ போட்டு திங்கிறியா? அண்ணா, இன்னைக்கு எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்கண்ணே. என் தலையை அடமானம் வச்சாச்சு உங்க காசை காலில் எடுத்து வந்து கொடுத்துறேன். நாளைக்கு மட்டும் காசு வரலன்னு வச்சுக்க, கால இருக்கும் கால் இருக்கும் கை இருக்கும், உசுர் மட்டும் இருக்காது. 2 தம்பி, பால் காசு கொடுக்கணும், மளிகை ஜாமான் வாங்கணும், கரண்ட் பணம் கட்டணும், தங்கச்சிக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும், அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் காசு வேற இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியல. உன்னை நம்பி தான் தம்பி இருக்கோம். நானும் அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னே தெரியல, இந்த ஒரு வாரமா கையில சுத்தமா காசே நிக்க மாட்டேங்குதா. நல்ல காலம் பிறகு இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறகு போகுது. ஜக்கம்மா சொல்றா கெட்ட காலம் பிறகுது, இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் பிறகுது. ஐயா நிறுத்துங்க. எல்லார் வீட்லயும் நல்ல காலம் பிறக்குன்னு சொல்றீங்க. எங்க வீட்டுல மட்டும் ஏன் கெட்ட காலம் பிறக்குன்னு சொல்றீங்க? நான் நடந்தது சின்ன மனது தெரியும். நல்லா யோசிச்சு பாரு. என்ன தோச்சியோ அதை தான் அறுவடை பண்ணுவேன். கெட்ட காலம் பிறகுது, கெட்ட காலம் பிறகுது. என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? ஒருவேளை அந்த சாமியார் சொன்ன சாபத்தோட வேலையா இருக்குமோ? மோசமான பேட்டை அது எங்களோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு பூம்புகார் வழியா போயிட்டு இருக்கும் போது தான் ஞாபகம் வருது. ஆனா பூம்புகார்னால என்னடா ஃபேமஸ்ன்னு கேட்டா நம்ம பூம்புகார் பீச் தான். அந்த பீச்சுக்கு அழகுனா இந்த ஹைட்டான அழகான லைட் ஹவுஸ் தான். நானும் உடனே வந்தோம் பூம்புகார் பீச்சுக்கு ஒரு விசிட்ட போட்டுருவோம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இன்னைக்கு சண்டேல செம கிரௌடா இருக்கு. வந்துட்டு பீச்ல கால் நினைக்காம போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கால் நினைச்சா கடலுக்கு நான் போட்டு இந்த பச்சை கலர் செருப்பு ரொம்ப பிடிச்சிட்டு போல. அதனால ஒத்த செருப்பு மட்டும் உள்ளுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. விடுவோன்னா நான் ஓடி போய் பிடிச்சிட்டேன்ல. அப்படியே அந்த சைடு மேல பாத்தீங்கன்னா ஏதோ மங்களா தெரிஞ்சது. அட என்னடா உத்து பார்த்தா தெரியுது பட்டம் விட்டுட்டு இருக்காங்க. சரி, பட்டம் விடுறத பார்த்தே பல வருஷம் ஆயிட்டே போய் பாப்போன்ட்டு கிட்ட போய் பார்த்தா வெட்டியா வேடிக்கை பார்த்தேன். என்ன பட்டத்தை பறக்க வைக்க சொல்லிட்டாங்க. ஆனா அவங்கள்ட்ட இருந்து பட்டத்தை வாங்கி பறக்க வச்சுட்டு கெத்தா ஒரு வாக்க போட்டாங்க. கெத்தா இருந்த என்ன வெத்தாக்குற மாதிரி அண்ணன் வேற லெவல்ல போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ன போட்டோ ஷூட் பண்றது? இப்ப நான் எப்படி பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு லைட் ஹவுஸ்க்கு கொடை பிடிக்கிற மாதிரி, லைட் ஹவுஸை கட்டி பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆங்கிள் போட்டோ எடுத்தாங்க. எடுத்து முடிச்சிட்டு வர வழியில பாத்தீங்கன்னா ஒரு குதிரை நிக்குது. குதிரை 30 ரூபா காசு கொடுக்குறேன், என்ன பீச் என்ட்ரன்ஸ்ல போய் இறக்கி விட்டுன்னு சொல்லிட்டேன். குதிரையை உடனே வான்னு சொல்லி மேலே ஏறி உட்கார வச்சு பொத்துன்னு கீழே தள்ளி விட்டுவிட்டு டுக்கான்னு சொல்லி பீச் என்ட்ரன்ஸ்ல போய் பார்த்தா வறுத்த மீன் வாடையோட வச்சிருக்காங்க. நேரம் அந்த மீன் கடைக்கு போயிட்டு அக்கா மீன் எவ்வளவுன்னு கெத்தா போய் கேட்டாங்க. ஆனா அக்கா சொன்ன பதில என்ன வெத்தா கேட்டுங்க. அப்படின்னா அந்த அக்கா என்கிட்ட கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, தம்பி உன்னை பார்த்தா மீன் வாங்க வந்த மாதிரி தெரியல, ஒழுங்கா இடத்த காலி பண்ணுப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த பீச்சுக்கு வந்தாலே இதான் தொல்லை, கரோட நாத்தம் தாங்க முடியாதுங்க. ஆனா சமைச்சு வச்சா மட்டும் நல்லா மூக்கு மட்டும் சாப்பிடுவோம். அப்புறம் 10 ரூபாய் வச்சு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.